என்னது செத்து போன நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? திருடன் 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 ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல, பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பாளைய போட்டு நீயே தேர்ந்ததுக்கு பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. போமா. திருடன் 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 திருடன். ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட போறடா கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு லூசு. இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது, இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. சமூகம் உற போட்டு யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ஓட விட்டு ஒதுக்க போறான் பாரு. சரியான லூசு பையன்டா. மூஞ்சிய பாரு மூதேவி. என்னடா பரதேசி நாய். நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். என்ன படம்? ஷேம் பப்பி ஷேம். தமிழ் தேசியம் ஆபத்தானது. இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? எங்கள் வரலாறு திருடன் 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 என்றார். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா? நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா ஓடே. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எதிர்க்கானே, நீ ஒரு தடவை தான் பார்த்த. படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா நடத்த நீங்க படிங்க தேவையா? கோபால ஐயா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? பாரதியார் சொன்ன கருத்தெல்லாம் வந்து கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும், பசுவதை கூடாது, பசு பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்கிற கதை. இந்த ஐயருங்க உடன்கட்டை ஏற பழக்க வேணும், நாள் வருணம் மீண்டும் வந்து உருவாக வேண்டும், வகுப்புரிமை ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பாரதியாரு. இவர் வந்து உனக்கு பாட்டானா? பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாய. சமூகம் என்ற தலைப்புல வந்து பாரதியார் எழுதின கவிதை. வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, 4 வகுப்பும் இங்கே ஒன்றே, இந்த 4ல் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி. இந்த வர்ண கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இது ஒளிஞ்சதுன்னா மானிட சாதியே வீழ்ந்துரும், மனித குலமே அழிந்து விடும் என்று பாரதி பொங்கி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஜாதி வெறியராக இருந்திருக்கிறார். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? அப்ப இப்படிப்பட்ட பாரதியை தான் தங்களுடைய பாட்டன் என்றும் தங்களுடைய முன்னோடி என்றும் தமிழின் அடையாளம் என்றும் தமிழர்களை கேனப்பயல்கள் ஆக்குவதற்காக இந்த அயோக்கியர்கள் வேலை செய்யறாங்க. ஐயா உனக்கு நில்றியா? ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா? உம்மா நில்றா.
பாரதியாரோட 1-2 கவிதையை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வந்து தமிழர்களுக்கு பாரதியார் என்கின்ற இனிஷியலை போட்டு கேவலப்படுத்த நினைக்கிறான் இந்த சீமான். சீமானுக்கு வேண்டுமானால் பாரதி பாட்டனாக இருக்கலாம். சுயமரியாதை உள்ள தமிழர்களுக்கு பாரதி என்றைக்கும் பாட்டன் கிடையாது, பாப்பான் தான். அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். பாரதி ஒரு கவிஞனடா. என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். விவரமா சொல்லுப்பா. சிப்பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான். யார் பாத்துட்டா? வீட்டுக்காரன் பாத்துட்டா. எட்டினு பாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க. பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல, பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? பிரபாகரன் மகன் சீமானனையும் பார்த்ததில்லைல. சூப்பரப்ப. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ தெனரிட்டில நீ கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பேன்? களத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்த கட் பண்றேன். ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்கா. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா நான் இனத்தால் திராவிடன். ஆமா நான் இனத்தால் திராவிடன். திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. சீமான எவ்வளவுதான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆயிடுது. இந்த கதைலாம் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க. தம்பி இதை போய் நீ இளைஞர் இந்த கதை விடு. அவங்க கேட்டு நீ என்ன உனக்கு தேவை பணம், அதுக்கு பிரபாகரன் படம், இவ்வளவுதானே. நிலம் வாரியாக மக்கள் மொழி வாரியாக பிரிக்கிற போது சென்னை ராஜதானி 4 பகுதிகளாக இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. இது சென்னை ராஜதானி. இது 4 சேர்ந்து திராவிடம் அப்படின்னாங்க. திராவிட நாடு வேணும்னு கேட்ட அண்ணா அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போன போது அப்ப திராவிடங்கிற எங்களுக்கு எங்க பகுதியை திராவிட நாடு பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்கிறார். இப்ப நேரு அவர்கள் தான் பிரதம மந்திரி. திராவிடங்கிற சொல்லுக்கு அது எங்க இருக்கு, அது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்காரு. பேரறிஞர் என்ன சொன்னாரா, தேசிய கீதத்திலேயே திராவிடம் என்ற சொல்லு இருக்கிறது, திராவிட உத்தல வங்கா அப்படின்னு இருக்கிறப்ப இதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். சபையை ஆர்ப்பரிச்சு போச்சான். அப்படியே கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தை தோன்றியது என்று தமிழ் மொழியிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் என்று சொல்வதால் திராவிடம் என்கின்ற அந்த பெரிய அமைப்பு இன்றைக்கு தமிழ் என்கின்ற அந்த எல்லைக்குள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது மக்களை திசை திருப்புவது, அதுவும் திரிபுவாதம் தான். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை. ஒரு காலத்தில் திராவிட நாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கலாம், ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தமிழும் தமிழினமும் தமிழ் மண்ணும் தான் திராவிட அரசியலாக இருந்தது. தமிழ் வளர்ச்சி, தமிழன் வளர்ச்சி, தமிழ் மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் திராவிட இயக்கங்களின் அரசியலாக இருந்திருக்கிறது, பெரியாரின் அரசியலாக இருந்திருக்கிறது. இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் திகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பைகள், மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான்.
இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட உயிரி மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கான செலவை கேரள அரசே ஏற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்று நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இந்த பணியை கேரள அரசே பொறுப்பேற்று 3 நாட்களில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கெடு விதித்தது. நீ வெக்கமான சூடு சொல்றவனடா, இத்தனை வருஷம் கட்சி நத்திரிய ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால? சரி, நீயாவது ஒரு வாட்டி நிக்கிற தொகுதியிலேயே மறுபடியும் நிக்கிறியா? அதுவும் இல்லை. ஊர் மாறி நாடு மாறி எல்லாம் மாறி 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 நிக்கிற சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன கொடுமை சார்! நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார். நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஃபிகர்? நான் பாடின பாட்டதான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிருச்சு, வரல. போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். ஜெமினி 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 கபனி 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 கமினி ஓ போடு ஓ போடு. என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சபுரா. அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு தமிழன் மரபுடா, ஏன் மரபு தமிழன் மரபுடா. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க.